வானவர்கள் வேண்ட ஒடி வந்தான். எல்லாம் கடையும் பொழுது ஒரு வேலும் கூப்பிடல, அமுதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுவாமிகிட்ட ஒருத்தரும் வரல, ஒரு பெரிய வேறு தலைமையில் போச்சு. அங்கே மிஷன் ஃபெயிலானது மட்டும் இல்லை, விஷம் விரட்டினோடனே அவ்வளோ ஒரு ஓடியாந்துங்க காலில் வந்து விழுந்தான் இல்லைங்களா? இவன்லாம் பின்னாடி அமுதம் சாப்பிடணுங்கிறதுக்காக நம்மால் நஞ்சு சாப்பிட்டான். எவ்வளோ பெரிய கருணை சார் அவன் இல்லை? ஏன்னா அன்னைக்கு மட்டும் அப்படியா நந்தியமரமாட்ட சொல்லி சுவாமி இப்போ பிஸியாக இருக்கார் 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லியிருந்தான்னா மொத்தம் கூடாரம் காலி. அங்கே வந்து விஷம் அவ்வளோ எரிஞ்சு சாப்பிட்டு போயிருக்கோம். இல்லை, உடனே இது பண்ணான். அதை சொல்கிறாரு, வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சுன்னர். ஏன்னா அது உள்ளே போய் அதனுடைய வேலை வளர்ந்து கொண்டே இருக்கான். ஏதோ போனது மட்டும் இல்லை, ஏன்னா அந்த நஞ்சு வந்து அவ்வளவு கொடிய விஷயம். அதனால் வானவர்கள் வேண்ட வளர் நஞ்சு உண்டார்தாம் ஊனாமியில் என்கை உள்வளைகள் கொள்வாரோ. ஒரு செவிலி கூற்றா, சாரி தாய் ஒரு கூற்றாவே, காதலியினுடைய ஒரு கூற்றா அமைச்ச மாதிரியே தலைவி கூற்றாவே அமைக்கிறார். என் வளைகள் கொள்வாரோன்னா இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு அருள் புரிந்தான், ஆனால் இன்னைக்கு எனக்கு அருள் புரிய மாட்டேங்கிறானே இவன், நான் இவனை நினச்சி வருத்தப்படுறேனே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அந்த உரிமையா அப்படி கேட்குறாங்க. கேட்டு தேனரில் வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் அருமையான வார்த்தைப்பட்டார். நான் நமரோ என்னே நாடகமே ஆடுவரேனர். நான் நமரோ அப்படி நமர் தமர்னா உறவினர் தான். நான் அவனுக்கு உறவினர் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவன் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு என்னை மட்டும் பாதுகாக்காத மாதிரி நாடகம் ஆடுறான இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ உரிமையாக இருக்கும் பாருங்கள். மாணிக்கவாசர் உருக்கத்தில் என்ன சொல்லார்னா, நான் நாடகம் ஆடுறேன் அடியார் மாதிரி, நீ என்னை காக்கணும்னார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வேகத்தை புகுந்திடுவான். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு உரிமையில், அந்த ஆள் நாடகம் போடுறான், அன்னைக்கு தேவர்கள் எல்லாம் காத்தான், நான் அவனுக்கு சொந்தக்காரி மாதிரி, ஆனால் எனக்கு இன்னைக்கு காப்பாற்றாத மாதிரி நாடகம் போடுறான், வருவான்லாம் என்கிட்ட அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு உரிமையை, இந்த உரிமையெல்லாம் யார் கொடுத்தனா சுந்தரர் கொடுத்தவர்.